வணக்கம். ரத்தம் ஒளியான விந்தை இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உடம்புல ரத்தம் பாய்வது சாதாரண மனிதனுக்கு, ஆனா உடம்புலயே ஒளி பாய்ந்தது வள்ளல் பெருமானுக்கு. ஆமாங்க, நம்ப முடியல இல்லையா? ஒரு மனித உடலோட உயிரியல் அமைப்பு எப்படி ஒட்டுமொத்தமா மாறி ஒரு தெய்வீக ஒளியா உருமாறியது அப்படிங்கறத விளக்குற ஒரு அற்புதமான மூல நூலை பத்தின இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை உற்சாகமா வரவேற்கிறேன். பொதுவா வரலாறுனா அரசர்கள் போர் செஞ்சதையும் சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சதையும் தான் நாம படிச்சிருக்கோம். ஆனா ஒரு மனிதன் தன்னோட உடம்பையே எப்படி ஒரு பிரம்மாண்டமான பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுத்தினாருங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியம். அது எப்படி சாத்தியமாச்சு? வாங்க, ரொம்ப லாஜிக்கா தெளிவா அலசலாம். சரி, நாம நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம எல்லாரும் இந்த உடம்ப நான் அப்படின்னு நினைக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த சதையாலும் எலும்பாலும் ஆன உடம்பத்தான் நம்மளோட அடையாளம்னு நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்கோம். ஆனா இதுதான் மனித அறியாமையோட ஆணிவேர் அப்படின்னு இந்த மூல நூல் ரொம்ப ஆழமா தெளிவா சுட்டி காட்டுது. இந்த உடம்புங்கிறது ஒரு வாகனம் மட்டும்தான், அது நாம கிடையாது. இத உணராத வரைக்கும் மனிதனால தன்னோட அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு போகவே முடியாதுன்னு சொல்லப்படுது. இந்த அடிப்படை அறியாமையை உடைக்கிறது தான் நாம பயணிக்க வேண்டிய முதல் படி. உடம்ப நான்னு நினைக்கிறது அறியாமைன்னு சொல்லிட்டோம். அப்போ உண்மையான மெய்ஞானம்னா என்ன? நிறைய தத்துவங்கள்ல உடல விருமனே மனசால கடந்து போறத பத்தி சொல்லிருப்பாங்க. அதாவது கண்ண மூடி தியானம் பண்றது. ஆனா வள்ளலார் காட்டிய வழியில மெய்ஞானம் அப்படிங்கிறது முற்றிலும் வேற லெவல். அவர் சும்மா தியானம் மட்டும் பண்ணல, தன்னோட உடலோட பிசிக்கல் கெமிக்கல் கட்டமைப்பையே முழுமையா மாற்றி அத தூய ஒளியாவே உருமாற்றினார். ஆமாங்க, உடம்பையே முழுமையா ஒளியாக மாற்றுவதுதான் உண்மையான மெய்ஞானம். இது ஏதோ தத்துவார்த்தமான சிந்தனை கிடையாது, இது ஒரு நேரடியான உண்மையான உடலியல் உருமாற்றம். இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீட்டை நாம பார்க்கலாம். ஒரு பக்கம் சாதாரண மனிதனோட கர்மதேகம், இன்னொரு பக்கம் தெய்வீகமான ஞான தேகம். சாதாரண மனிதன் தன் கர்ம வினைகளுக்கேற்ப பல வரம்புகளுக்குள்ள சிக்கியிருக்கான். ஆனா இந்த ஞான தேகம் அப்படிங்கிறது எல்லா விதமான பௌதீக எல்லைகளையும் உடைத்தெறிந்த ஒரு முழுமையான சுதந்திரமான நிலை. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பிரம்மாண்டமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுகிட்டா மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த உருமாற்றத்தோட ஆழத்தை நம்ம முழுமையா ஃபீல் பண்ண முடியும். முதல்ல நம்மளோட தற்போதைய உடல் அமைப்ப, அதாவது இந்த கர்ம தேகத்தை கொஞ்சம் டீப்பா பாப்போம். நம்ம உடம்பு பஞ்சபூதங்களின் சேர்க்கை. இது ஒரு பயங்கர காம்ப்ளெக்ஸான இயந்திரம் மாதிரி. இந்த இயந்திரத்துக்கு எரிபொருள் எது? நம்ம நரம்புகள்ல ஓடுற ரத்தம்தான். ரத்தம் ஓடுற வரைக்கும் தான் இந்த மிஷின் ஓடும். ரத்தம் நின்றுச்சுன்னா அத நாம சவம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த உடம்பு பசிக்கும், தாகத்துக்கும், நோய்களுக்கும் அடிமைப்பட்ட ஒரு அசுத்த மாயா தேகம் அப்படின்னு மூல நூல் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்து. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம எவ்வளவு பலவீனமான ஒரு டெம்பரரியான செட்டப்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, இந்த பலவீனமான நிலையிலிருந்து எப்படி மாறுறது? அந்த இயந்திரத்தனமான கர்ம தேகத்திலிருந்து ஞான தேகத்துக்கு மாற வள்ளலார் பயன்படுத்திய துல்லியமான 3 விஷயங்கள் இதோ. முதல் படி, பசி தவர்த்தல். இது சும்மா பட்டினி கிடக்கிறது கிடையாதுங்க, உடலோட தேவைகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது. 2வது, தனித்திருத்தல், வெளியுலக பிணைப்புகள்ல இருந்து விலகி இருக்கிறது. 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இடைவிடாத அருட்செந்தழல் யோகம். இது நாம வழக்கமா பண்ற சாதாரண யோகாசனம் இல்ல, உடம்புக்குள்ள மாபெரும் வெப்பத்தையும் ஆற்றலையும் உருவாக்குற ஒரு தொடர்ச்சியான ஆன்மீக பயிற்சி. இந்த 3 விஷயங்கள் தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கான சீக்ரெட் கீ. இந்த இடைவிடாத அருட்செந்தழல் யோகத்தால உடம்புக்குள்ள உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு பாப்போம். இத ஒரு பயாலஜிக்கல் பிசிக்கல் மாற்றமாவே நாம பார்க்கணும். அந்த தொடர்ச்சியான யோகாக்னியால உடம்புக்குள்ளே இருக்கிற திரவ நிலை அடியோட மாறுது. சாதாரணமா இருக்கிற அணுக்கள் எல்லாமே நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அதிவேகத்துல அதுல தொடங்குது. உங்களால இதை கற்பனை செஞ்சு பார்க்க முடிகிறதா? ஒரு மனித உடம்போட ஒவ்வொரு அணுவும் அதீத ஆற்றலால் வைப்ரேட் ஆகிற அந்த தருணம், அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ இதுல மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அணுக்களோட அந்த அதீத அதிர்வால ஒரு கட்டத்துல உடலோட அடிப்படை இயக்கமே மாறிடுது. நரம்புகள்ல ஓடிட்டு இருந்த அந்த சாதாரண ரத்தம் அப்படியே உறைஞ்சு போகுது. ஆனா அது மரணத்தை நோக்கி போகல, மாறாக அது அமுதமா மாறுது. அந்த அமுதம் உடம்பு முழுக்க ஒரு பிரகாசமான ஒளியா உருவெடுக்குது. நூலோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா அது ஒரு டிவைன் போட்டோனாக பாயுது. ரத்தம் ஓடுன நரம்புகள்ல இப்போ தூய ஒளி பாஞ்சிட்டு இருக்கு. இதுதாங்க அறிவியலையும் மிஞ்சிய அந்த அதீத பரிணாம வளர்ச்சி. இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை வள்ளலார் தன்னோட சொந்த வார்த்தைகள்லயே அருமையான கவிதையா வடிச்சிருக்கார். இந்த வரிகளோட பவரை கொஞ்சம் கவனிங்க.
காற்றாலே புவியாலே ககனமதாலே கனலாலே புனலாலே கதிர்மதியாலே ஏற்றாலே எதாலே எவர் தடுத்தாலும் தடைபடாத தனிப்பெருஞ்சோதி. இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. தன்னோட உடம்பு அடைந்த அந்த அழிவற்ற நிலையை அவர் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற பிரகடனம். பஞ்சபூதங்களாலேயோ சூரிய சந்திரர்களாலேயோ வேற எந்த மனிதர்களாலேயோ எந்த தடங்களும் ஏற்படுத்த முடியாத ஒரு மாபெரும் தனிப்பெருஞ்சோதியா தன் உடம்பு மாறிட்டத அவர் இதுல ஆணித்தரமா பதிவு செஞ்சிருக்கார். இது மிக சிறப்பா விளக்குற விஷயம் என்னன்னா, அந்த ஆழமான கவிதை வரிகளை சயின்டிஃபிக்கா ஒரு டேட்டாவா பிரிச்சு பார்த்தா நமக்கு விட கிடைச்சிடும். இயற்கையின் கூறுகளும் ஆயுதங்களும் அந்த ஒளி உடம்பின் மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாப்போம். ஆயுதங்களால இந்த ஒளி உடம்ப வெட்டவே முடியாது. நெருப்பால சுட்டாலும் இது வேகாது. தண்ணில முக்குனா நனையாது. சூறாவளி காத்து வீசினா கூட இது அடித்துச் செல்லப்படாது. சுருக்கமா சொல்லணும்னா, நாம இதுவரைக்கும் படிச்ச எந்த இயற்பியல் விதிகளும் இந்த ஞான தேகத்துக்கு செட் ஆகாது. வெட்டுப்படாது, வேகாது, நனையாது, காற்றில் போகாது. இதுதான் அந்த ஒளி உடம்போட மாபெரும் ரகசியம். நாம இப்போ இந்த எக்ஸ்பிளைனரோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நாம அலசின விஷயங்களோட ஒட்டுமொத்த சாராம்சத்தை மனசுல ஆழமா பதியக்கூடிய இந்த ஒற்றை வரியில நம்ம சுருக்கிடலாம். ரத்தம் பாயும் உடல் மண்ணுக்கு, ஒளி பாயும் உடல் விண்ணுக்கு. ஆமாங்க, கர்மதேகமா பசிக்கும் தாகத்துக்கும் அடிமையாகி ரத்தம் ஓடுற ஏந்திரமா நாம இருக்கிற வரைக்கும் நாம இந்த மண்ணோட லிமிட்ஸ்க்கு உட்பட்டவர்கள் தான். ஆனா அந்த எல்லைய உடைத்து தண்ட ஒளியா மாற்றிய வள்ளலாரோட பயணம் மனித குலத்துக்கே ஒரு புதிய பாதையை திறந்திருக்கு. நாம ஒரு நாள் இந்த உடம்போட அறியாமையை உடைத்து உயரிய ஒளியாக மாற முடியுமா? கொஞ்சம்